அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் ஒரு சொல்லாத ரகசியம். சொல்லாத ரகசியம்னா அதற்கு காலம் இடம் கொடுக்கணும். எந்த ஒரு நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் கேட்பதற்கும் விதி வேண்டும், சொல்வதற்கும் விதி வேண்டும். அந்த வகையில் இதுவும் ஒரு லக்கணம் சார்ந்த விஷயத்தில் சொல்லாத ஒரு ரகசியம்தான். அப்ப அந்த லக்கணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் சொல்லாத ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு 4 லக்கணங்கள் பிறப்பது அதிர்ஷ்டமானது. 4 லக்கணங்கள்ல பிறப்பது அதிர்ஷ்டமானது. அது ஏன்னு சொல்லணும். சரி, மற்ற 8 லக்கணங்கள்ல பிறந்தா அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ. அந்த வகையில் என்ன சொல்றான்னா, ஒருத்தர் கடக லக்கணத்துல போய் பிறக்கிறார். முதல் அமைப்பே கடக லக்கணம். இந்த கடக லக்கணத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம், 8ஆம் இடம் என்பது கும்பம், 12ஆம் இடம் என்பது மிதுனம். அப்ப எந்த ஒரு லக்கணத்திற்கும் 6, 8, 12 அவர்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடாது. கடக லக்கணத்திற்கு 6ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கா? இல்லை. 8ஆம் இடத்துல கும்பத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கா? இல்லை. 12ஆம் இடம் ஆகிய மிதனத்தில் போய் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கா? இல்லை. அப்ப அவர்கள் ஜாக்கிரதை உணர்வோடு அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த லக்கணங்களுக்கு பிரச்சனையை நீங்கள் உருவாக்கி கொள்ளாமல் இருந்தால் போதும். ஆனால் நீங்களே என்ன சொல்லலாம், உங்களுக்கு இயற்கை கொடுத்த வரம் உங்களுடைய 6, 8, 12 உங்களுடைய லக்கணத்திற்கு 6, 8, 12 உங்களுடைய நட்சத்திரங்கள் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சேமமாக வாழ பிறந்தவர்கள், சேமமாகவும் சந்தோஷமாகவும் வாழ பிறந்தவர்கள். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற கிரக அமைப்புகளை வைத்து சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் கடலில் இருந்து கரைக்கு வெளியே வந்துடுவீங்க. நல்லா போராடினாலும் வெற்றி பெற்று வந்து விடுவீர்கள். அதற்குள்ள மாட்டிட மாட்டீங்க. ஓகேவா? அதற்கு அடுத்து கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல பாருங்க. கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல கும்பம், அங்க புதனுடைய நட்சத்திரம் இல்லை. 8ஆம் இடம் மேசம், அங்க புதனுடைய நட்சத்திரம் இல்லை. 12ஆம் இடம் சிம்மம், அங்க உங்களுடைய நட்சத்திரம். ஏன்னா லக்கணத்திற்கு 6, 8, 12 தானே பிரச்சனைக்குரியது. அந்த இடத்துக்குள்ள போய் நம்மளுடைய நட்சத்திரங்கள் ஸ்டாண்டர்டா பிக்சட் ஆயிருச்சுன்னு வைங்க. ஏன்னா நட்சத்திரம் என்பது ஒரு ஸ்டாண்டர்ட் பிக்சிங். ஒரு 30 டிகிரிக்கு 3 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல போய் நம்ம நட்சத்திரம் மாட்டினா தான் நாம் ஏதாவது ஒரு சங்கடங்களில் பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். ஏதாவது ஒரு சங்கடத்திலே ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டு முழிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்ப இந்த கடகலக்கணத்திற்கும் கன்னி லக்கணத்திற்கும் 6, 8, 12 அவர்களுடைய நட்சத்திரம் இல்லை. சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லை, புதனுடைய நட்சத்திரம் இல்லை. அதற்கடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல பாருங்க. துலா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல மீனத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லை. அதற்கடுத்து 8ஆம் இடம் ஆகிய ரிஷபத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லை. 12ஆம் இடம் ஆகிய கன்னியில சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லை. அப்ப இவர்கள் கண்டிப்பாக எதுலையும் மாட்டிக்கிட மாட்டாங்க. ஒரு விதத்துல எனக்கெல்லாம் அனுபவம், என்னுடைய லக்கணம் அது அப்படிங்கிறதுனால எதுலையும் நான் மாட்டிக்கிட மாட்டேன். இந்த மாட்டிக்கொள்வது என்பது நான் அடுத்து ஒவ்வொரு லக்கணத்திற்கு என்ன மற்ற 8 லக்கணத்துக்கு நம்ம பலன் சொல்லணும் இல்லையா? அப்ப
துலா லக்கணத்திற்கு 6, 8, 12 லக்கணத்துக்கு 6, 8, 12 அவருடைய நட்சத்திரம் இல்லைங்கிறதுனால அவர் எப்படி இருந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து நிரபராதியாகி வெளியே வந்துருவார். மகர லக்கணம், மகர லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் வந்து மிதனத்துல வந்து இல்லை, சனியோடைய நட்சத்திரம் இல்லை. 8ஆம் இடம் ஆகிய சிம்மத்தில் சனியோடைய நட்சத்திரம் இல்லை. 12ஆம் இடம் ஆகிய தனுசுல வந்து சனியோடைய நட்சத்திரம் இல்லை. ஹி இஸ் ஹேப்பி. இது இவர்கள் வாங்கி வந்த கொடுப்பினை, இவர்கள் வாங்கி வந்த கொடுப்பினை. அப்ப இந்த கொடுப்பினை என்பது என்ன சொல்றேன்னா, இந்த கொடுப்பினை வந்து எல்லாத்துக்கும் அமையாது. அப்படி பிறந்துட்டா வந்து அவங்க உங்களுடைய லைஃப்ல வந்து கடக லக்கணத்துல பிறந்திருக்கீங்களா, கன்னி லக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்களா, துலா லக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்களா, மகர லக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்களா, ஜென்ரலி தனிப்பட்ட இண்டிவிஜுவல் என்று சொல்லக்கூடிய லக்கணம் பாதிக்கப்படாது. அதுல மாற்று கருத்தெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். இண்டிவிஜுவல் தானே. வேறு ஏதாவது வந்து பந்தம் சொந்தம் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தில் லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த 4 நபர்களும் தனிப்பட்ட விஷயத்துல மாட்டிக்கிட மாட்டீங்க, தனிப்பட்ட விஷயத்துல மாட்டிக்கிட மாட்டீங்க. அப்ப தனிப்பட்ட விஷயத்துல மாட்டிக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் எந்த இடத்துல வந்து மாட்டுவீங்க, எந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னா மாட்டுவேன். இப்ப கடகலக்கணத்துல ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அவருக்கு பிரச்சனை 5, 8 வரும், 5, 8 வரும். கன்னி லக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா அவருக்கு 4, 10 பிரச்சனை வரும். அதே துலா லக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா அவருக்கு எப்பயுமே வந்து இந்த 2, 6 சரலக்கணத்துல போய் பிறந்தா 5, 8 பிரச்சனை இருக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், 8ஆம் இடம் என்பது ஆயுள். இதுல வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். சரியா? அப்ப எல்லா மனிதனுக்குமே இந்த 4 லக்கணங்கள் ஒரு விதத்தில் இறைவனுடைய பார்வையில் சுபமானது. சுபமானதுன்னா சங்கடத்துக்குள்ள மாட்டிக்கிடாது, ரிலீஸ் பண்ணி விட்டுரும். சரி, இது ஒரு விதமான அமைப்பு. இப்ப மேச லக்கணத்தை எடுங்க. மேச லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு 6, 8, 12 என்பது எது? 6, 8, 12 என்பது கன்னி 6ஆம் இடம். அங்க மேச லக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் இதோடைய நட்சத்திரம் கன்னி வீடுல இருக்குது. இவர்கள் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிடக்கூடாது. 6ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து இவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வேலை தொழிலுக்கு போயாச்சு அப்படின்னா வந்து அங்க ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 8ஆம் பாவத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து நட்சத்திரங்கள் இல்லை. இதுல இல்ல, மேச லக்கணத்திற்கு 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்துல வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இல்லை. 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மீனத்துல போய் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இல்லை. அப்ப இவருக்கு 6ஆம் பாவம் சார்ந்த ரோகம் பிணி, 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில், இதில் இவர் பிரச்சனைக்குரியவராக இருப்பார். ஏன்னா இவருடைய நட்சத்திர நாயகன், இவருடைய நட்சத்திர நாயகன் மேச லக்கணத்திற்கு உண்டான செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரமாகி சித்திரை 1, 2 பாதங்கள் இதில் உட்கார்ந்துருக்காரு, கண்ணில உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவர் ஒரு போராளியாக கண்டிப்பாக இருப்பாரு. சரி, ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்பது துலாம். துலாத்துல வந்து என்ன சொல்றான்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லை. 8ஆம் இடத்துல பாருங்க, ரிஷப லக்கணத்திற்கு 8ஆம் இடம் ஆகிய தனுதில் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய போராடம் இருக்குது. இவர் 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவன் என்ன சொன்ன, ஒளிய தெரியாதவன் தலையார் வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு கதை இருக்காதா? ஒளிய தெரியாதவன் தலையார் வீட்டுல போய் ஒளிஞ்சா படக்குன்னு புடிச்சு கொடுத்துருவான். அப்ப 8ஆம் பாவம் சார்ந்த திருமண விஷயம், 8ஆம் பாவம் என்பது மாங்கல்யம், 8ஆம் பாவம் என்பது ஆயுள்யம், 8ஆம் பாவம் என்பது வந்து இல்லற சுகம், 8ஆம் பாவம் என்பது மர்ம உறுப்பு. இதுல கவனமா இருக்கணும். அதற்கடுத்து ரிஷப லக்கணத்திற்கு 12ஆம் பாவத்துல யார் உட்கார்ந்துருக்கா? யாரு? பரணி நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கா. அவர்களுக்கு அதனாலதான் ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரொம்ப 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 2 இடத்துல வந்து நம்மளுடைய நட்சத்திரங்கள்
ரிஷபலக்கணத்திற்கு உண்டான நட்சத்திரமாகிய பூரமும் பூராடமும் 2 இடத்துல மாட்டிருக்கப்ப ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் 12ஆம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து மிதுனம். மிதுனத்திற்கு 6வது வீட்டுல யார் இருக்கா? ஆயிலியா இருக்கா? சாரி, எது இருக்கு? கேட்டை இருக்கு. அப்ப மிதுனம் என்று சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துல கேட்டை நட்சத்திரம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும். 6ஆம் பாவம் சார்ந்த, தொழில் சார்ந்த, கடன் சார்ந்த, எதிராளி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து ஆகணும். ஓகேவா? அதற்கடுத்து என்ன சொன்னா, மிதுனத்திற்கு 8வது வீடு என்று சொல்லக்கூடியது மகரம். மகரத்துல என்ன சொன்னா, புதனுடைய நட்சத்திரம் இல்லை. 12ஆம் இடத்துலயும் புதனுடைய நட்சத்திரம். அப்ப 6ஆம் இடம் ஒன்றுல புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இவர்கள் கவனமாகத்தான் இருந்தாங்க. 6ஆம் பாவம் சார்ந்த எந்த விஷயத்துல நீங்கள் தலையிட்டு ஒரு விஷயத்திற்கு போனீர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தருக்கு இன்னொரு வேலையை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாரு. வாங்கினவே முடிச்சு கொடுக்கல, கடைசியில் இவர் கையில கட்டினார். அந்த மாதிரி வந்துடும். இன்னொருத்தனுக்கு நீ போய் உதவி செய்ய போனேன்னு வச்சுக்க, உனக்கு முடிச்சிடும். கடகத்துக்கு சுபம் அப்படின்னு சொல்லியாச்சு. சிம்மத்துக்கு எடுத்துட்டு பாருங்க. சிம்மத்திற்கு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது யாருன்னா மகரம். மகரத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்கா? அப்ப சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரம் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம் இல்லை. 12ஆம் இடத்திலேயும் சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் 6ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் தொழில் இண்டிவிஜுவல், நீங்க வேலைக்கு போற மனிதனாக இருந்தால், அரசாங்க வேலை பார்த்தாலும் அப்படித்தான். அரசாங்க வேலையில அதிகாரியா கூட நீங்க இருங்க. ஆனால் நீங்கள் கையூட்டு வாங்கும் போது உங்களை பிடிச்சு மாட்டி விட்டுருவாங்க. கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் பாவம் என்பது தொழில் சார்ந்த விஷயத்தில் 6ஆம் இடத்துல போய் உங்களுடைய நட்சத்திரம் 3 பாதம் இருக்குது. அப்ப மாட்டிக்கிடுவீங்க. கவனமாக இருக்கணும். அதற்கு அடுத்து எங்க போறோம் அப்படின்னா விருச்சிகத்துக்கு போறோம். விருச்சிகத்திற்கு போனீங்கன்னா விருச்சிகம் என்று சொல்லக்கூடியது செவ்வாய். விருச்சிக வீடு செவ்வாய். செவ்வாய்க்கு 6வது வீடு மேசம். மேசத்துல செவ்வாயோடைய நட்சத்திரம் இல்லை. அதற்கடுத்து மிதுனத்துக்கு போங்க, அவருக்கு 8வது வீடு. விருச்சிகத்திற்கு 8வது வீடு. அங்க என்ன இருக்குது? மிருகசீரிடம் 2 பாதம் இருக்கிறதா? அப்ப இவர் 8ஆம் பாவம் சார்ந்த மர்மம் சார்ந்த விஷயத்திலும், கல்யாணம் 8ஆம் இடம் என்பது பொண்ணு பார்த்து கெட்ட விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஏமாற்றப்படுவீர்கள். உறுதியாக 8ஆம் பாவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஏன்னா உங்க நட்சத்திரம், உங்களுடைய லக்கணத்திற்குண்டான நட்சத்திரங்கள் 2 பாதங்கள் அங்கே இருக்கிற காரணத்தினால நீங்கள் 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அசிங்கப்பட நேரிடும் அப்படின்ட்டான். அதற்கடுத்து தனுர் லக்கணம். தனுர் லக்கணத்திற்கு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது யார் அப்படின்னா ரிஷபம் தான். அப்ப ரிஷபத்தில் குருவுடைய நட்சத்திரம் கிடையாது. அப்ப தனுர் வீட்டுக்கு 8ஆம் வீடு எடுத்து பாருங்க. தனுர் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுல யார் இருக்குதா? அந்த விசாகம், புனர்பூச 4ஆம் பாதம் அங்க இருக்குதா? புனர்பூச 4ஆம் பாதம் அங்க இருக்கிறதுனால தனுர் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். 8ஆம் பாவம். அதற்கடுத்து 12ஆம் பாவம். உங்களுடைய லக்கணத்துக்கு 12ஆம் பாவத்தில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாவம் இருக்குது. அப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப 8ஆம் பாவத்திலையும் 12ஆம் பாவத்திலையும் நீங்க கவனமாக இருக்கணும். 8ஆம் பாவம் என்பது 8 என்பது என்ன சொல்றான்னா எல்லா விதத்திலும் ஒரு மர்மமான ஒரு விஷயம். மர்மம்னா மறைவுஸ்தான விஷயங்கள் தான். மறைவுஸ்தான விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். அதற்கு அடுத்து தனுசுக்கு அடுத்து உங்களுக்கு கும்பம். கும்ப லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு 6ஆம் வீடை பாருங்க. கடகம். கடகத்துல அங்க பூச நட்சத்திரம் இருக்கு. அப்ப வேலையில் கவனம், எதிராளிகளிடம் கவனம், கடன் வாங்குவதில் கவனம், கடன் கொடுப்பதில் கவனம். அதற்கடுத்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது கன்னியில ஒன்றும் இல்லை, பூசம் கிடையாது, இது சனியோட நட்சத்திரம் கிடையாது.
அதற்கடுத்து 12 என்று சொல்லக்கூடிய மகரத்திலையும் கிடையாது. அப்ப அவர்களுக்கு 6ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் மிக 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 கவனமா இருக்கும். அதற்கடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்திற்கு குரு வீடு. அப்ப குரு வீட்டுக்கு நேரம் 6ஆம் இடத்திற்கு போங்க. 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மம். அப்ப அந்த சிம்மத்துல குருவோடைய நட்சத்திரம் இல்லை. ஆனால் 8ஆம் இடத்தில் யார் இருக்கிறார்கள்? 3 பாதம் என்ன சொன்னாலும் குருவோடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப கவனமாக இருக்கணும். ஆயுள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா 8ஆம் பாவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அதற்கடுத்து 12ஆம் வீடு. அப்ப நம்மளுடைய கௌரவத்தை குலைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம். இந்த 6, 8, 12 என்பது துர்ஸ்தானங்கள் தான். அப்ப ஒரு 8 லக்கணங்களை இப்படைய நிலைமைகளை பாருங்கள். இவர்களே போய் உங்களுடைய பிடிகள்லாம் என்ன சொன்னா, ஒருத்தருக்கு 6ஆம் வீட்டுல போய் உங்க பிடி இருக்குது, ஒருத்தருக்கு 8ஆம் வீட்டுல போய் பிடி இருக்குது, ஒருத்தருக்கு 12ஆம் வீட்டுல போய் பிடி இருக்குது. அதனால மேசத்தில் போய் பிறந்தாலும், ரிஷபத்தில் போய் பிறந்தாலும், மிதனத்தில் போய் பிறந்தாலும், சிம்மத்தில் போய் பிறந்தாலும், விருச்சிகத்தில் போய் பிறந்தாலும், விருச்சிகத்துல போய் பிறந்தாலும், தனுசுல போய் பிறந்தாலும், கும்பத்துல போய் பிறந்தாலும், மீனத்துல போய் பிறந்தாலும், உங்களுடைய லக்கணம் இந்த லக்கணங்களாக இருந்தால் அப்படியே கணக்கு பாருங்க. நம்மளுடைய 6, 8, 12 உங்களுடைய நட்சத்திரங்கள் இருந்தது என்று சொன்னால், நீங்க என்ன மேச லக்கணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க செவ்வாய்க்கு உங்களுக்கு சம்பந்தம் உண்டு. ரிஷப லக்கணம்னா சுக்கிரனுக்கும் உங்களுக்கு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் உண்டு. மிதனத்திற்கா புதனுடைய நட்சத்திரத்துக்கு சம்பந்தம் உண்டு. கடகத்திற்கா சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு சம்பந்தம் உண்டு. சிம்மத்திற்கா சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு சம்பந்தம் உண்டு. எல்லா நட்சத்திரத்திற்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். மேச லக்கணம் தானே, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் சம்பந்தம்லாம் இருக்க போய்தான் இவ்வளவு விளக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால நீங்கள் கடகம், கன்னி, துலாம், மகர லக்கணங்களை தவிர, இந்த பிறப்புகளை தவிர மற்ற 8 லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் மிக 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 கவனமாக இருக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கையை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சிம்மலக்கணம் நேற்று தான் இறந்துட்டார். அவருடைய கர்மா, வயசு கம்மி தான். அவர் சிம்மலக்கணம். அவர் ஜாதகம் எனக்கு தொலைஞ்சு போச்சுன்னா தேடி எடுக்க முடியல. ஒரு மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை கண்டுபிடிச்சு போட்டு எடுத்துட்டேன். எடுத்த பிறகு என்ன சொல்லலாம்னா, அவருடைய சிம்ம லக்கணத்திற்கு கரெக்டா அவருடைய சிம்ம லக்கணத்திற்கு உண்டான உத்திர நட்சத்திரம் 6ஆம் பாவம் இல்லையா, 6ஆம் பாவம் சிம்ம லக்கணத்துக்கு மகரம் 6ஆம் பாவமாக வருகின்ற காரணத்தினால் அந்த 6ஆம் பாவத்திற்குண்டான நட்சத்திரங்கள் வேற எந்த இடத்துலக்கு இந்த 6ஆம் பாவத்துல தான் இருக்குது. அந்த 6ஆம் பாவத்துல இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹார்ட் அட்டாக், எதிர்பாராத விதமா இல்ல, ஒரு லைன்ல இருந்து சரியான லைன்ல இருந்து தப்பிடுவாங்க. அப்ப தப்பும் போது அவருடைய இறப்பு எதை வச்சு நடந்தது? 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பிணி ஆள் டெத்து. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ஆன்மீகவாதியாக நம்ம இருந்தாலும் சொல்றதை கேட்கணும். என்னதான் நாங்க கருத்துக்களை 1000 பிளந்து பேசினாலும் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா அதை கேட்டு அதை சீர் செய்யக்கூடிய ஒரு சக்தியில் இதெல்லாம் எவ்வளவு தேடி கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. கருத்துக்கள் மணிமணியான கருத்துக்கள். அப்ப நாம எந்த இடத்துல கவனமா இருக்கணுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிடுச்சா? எல்லா லக்கணமே கவனமா இருக்கணும். ஆனால் ரொம்ப கவனமா இருக்கிறது என்ன 8 லக்கணங்கள் இருக்கணும். மற்ற 4 லக்கணங்கள் கொஞ்சம் தப்பிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக இதுல உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமுகி சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.